வணக்கம். இன்றைய குறளில் பெருமை என்ற அதிகாரத்தில் 4வது திருக்குறள். ஒருமை மகளிரே போலப் பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு என்ற குறட்பா. அதாவது வள்ளுவர் எவ்வளவு சிந்திச்சு ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே பெய்திருக்கிறார் என்பதை எண்ணும் பொழுது நமக்கு ஒரு பெருமிதம், ஒரு அறிவு நிறையை நாம் உணர்வது போல நமக்குள் பொங்கி வரக்கூடிய அந்த பிரவாகம். ஒருமை மகளிரே என்று எழுதுகிறார். அதாவது மனம் திறம்பாத மகளிர், பெண்கள். அவங்க கொஞ்சம் கூட சலனங்களுக்கு உட்படாதவர்கள், எதையும் கூர்ந்து ஆராய்ந்து மனதை நிலைநிறுத்தும் பேராற்றல் படைத்தவர்கள். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்ற 57வது குறளிலே சொல்லியிருப்பார். வாழ்க்கை துணையில் அவர்களுக்கு சிறை காப்பு வேண்டாம், அவர்கள் மனதை நிறையால் காத்து கொள்ளக்கூடிய கட்டுப்பாட்டாளர்கள், சுய கட்டுப்பாட்டாளர்கள். அந்த மகளிரை போல அவர்களுக்கு இணையான ஒருத்தரை கூறணும்னா யாரை சொல்ல முடியும்? பெருமையும் தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் உண்டு. இந்த அருமையான ஒரு சொல்லாற்றல். இந்த கலைத்தொடரை வள்ளுவர் பயன்படுத்தியிருக்கிறார். இது எண்ணி எண்ணி தமிழ் உலகம் இரும்பூது எய்த வேண்டும், உலக உள்ளங்கள் உவகை உற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான கலைத்தொடர். மீண்டும் மீண்டும் பாருங்கள். தன்னைத்தான் கொண்டு ஒழுகின் என்ற இந்த தொடர் அப்படின்னா என்ன? இன்னொருத்தர் கட்டுப்பாட்டில் நாம் இல்லை. எனக்கு தெரியும், அடுத்தவர் சொல்லிதான் இது தவறு, இது நியாயமில்லை. சான்றோர்கள் வகுத்த பாதையிலே நான் சென்று கொண்டிருக்கிறேன். எது தவறு எது தவறில்லை என்பதை உணரக்கூடிய பக்குவம், முதிர்ச்சி என்னிடத்தே உண்டு. யாரும் சொல்லி ஒன்றை செய்வதில்லை. இது கடமை, கடன் என்ப நல்லவையெல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு 981வது குறளாக இது இடம்பெற்றிருக்கு. ஏன்னா வள்ளுவத்துக்கு நம்ம காரணிகளை தேடணும்னா வெளியிலலாம் போய் தரக்கூடாது. வள்ளுவ உள்ளத்தை பார்க்கணும். அப்போ இந்த அகக்காரணிகளை தான் நான் இங்கே தேடுறேன். அகத்தரவுகளை உங்கள் முன் வைக்கிறேன். கடமை என்பது யாரோ சொல்லி இல்லை, எதெல்லாம் என் கடமை என்று என் உள் உணர்வில் உணர்ந்து அவற்றை நான் பாங்குற பண்படச் செய்வது, கர்வமின்றி செய்வது தான் என்னுடைய கடமை. அப்போ தன்னைத்தான் கொண்டொழுகல் என்ற இந்த தொடர் இதை ஒட்டி நிற்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் வாழத் தகுந்தவர்கள், வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அவர்கள் மக்களே போல்வர் கயவர்னு 1071 சொன்னது மாதிரி வாழ மாட்டாங்க. 108வது அதிகாரத்தில் முதல் குறள். கண்ணு மூக்கு காது எல்லா உருவம் இருக்கும், ஆனால் மனித குணம் அங்கே இருக்காது. வள்ளுவருடைய நகைச்சுவை அது. அதுபோல இல்லாமல் இவர்கள் பண்பினால் உருவாக்கம் பெற்றவர்கள். யாருடைய வற்புறுத்தலின் பேரிலும் எதையும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் சுதந்திரமானவர்கள், ஆனால் கட்டுப்பாடுடையவர்கள். உரிமையையும் கடமையையும் ஒன்றாக எண்ணி அதை செவ்வனே செய்யக்கூடிய செவ்வியர்கள். அவர்களைத்தான் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு என்று எழுதுகிறார். தன்னைத்தான் கொண்டொழுகல் இந்த பெண்மணிகள், அதாவது மகளிருக்கு, நிலைநிறுத்து மற்ற மனம் திறம்பாத சலனப்படாத மகளிருக்கு ஒப்பிட்டு கூறி இவர்களை போன்றவர்களுக்குத்தான் இந்த பெருமையும் உண்டு என்று எழுதுகிறார். அப்ப பெருமை என்பது ஏதோ போலியாக வந்துவிடுவதல்ல, யாரோ பாராட்டுவதல்ல, ஊடகங்களிலே உறக்க பேசுவது அல்ல, காசு கொடுத்து பாராட்டு வாங்கிக் கொள்வதல்ல, விருதுகள் பெற்றுக்கொள்வதல்ல. உண்மையாகவே தன்னை கொண்டொழுகி உண்டு என்று மகளிரை ஒப்பிட்டு சொல்லி, அதுவும் சலனமில்லாத திறம்பாத மகளிரை ஒப்பிட்டு சொல்லி நமக்குள் ஒரு ஆழ்ந்த உண்மையை மிக அழகாக பதிவு செய்யும் இந்த குறள் ஒரு உலக குறள், மனித குறள், மனித நேயக்குறள், மனிதர்களை மாண்புபடுத்தும் குறள். உண்மையான பெருமை என்ன என்று எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்க குறள். அறிவோம், மனனம் செய்வதோடு நிறுத்தாமல் இதை வாழ்க்கையாக்குவோம் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதை வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.